நம்ம சில இடங்களில் நம்ம வந்து இந்த நோய்வாய்ப்பட்டுட்டோன்னா அதுக்கு நிவாரணம் தர்றது அல்லாஹ் தான். அல்லாஹு ஷாஃபி, அல்லாஹ் தான் வந்து ஷிஃபா கொடுக்குறவன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து கயிறு கட்டிக்கிறாங்க. கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து இந்த தடவையில் போய் கயிறு கட்டினோம், எங்களுக்கு இது வந்து ஷிஃபா கொடுக்குது அப்படின்றாங்க. சில பேர் வீடுகளுக்கு முன்னால் வந்து ஏதோ ஒன்று இது கயிறு மாதிரி போட்டு தொங்க விட்ருப்பாங்க. அப்போ நம்ம ஷிஃபா கொடுக்குறது அல்லாஹ் அப்படின்னு இருக்கும்போது ஒரு மந்திரிச்சு தாயத்து ஒரு இந்த கயிறு கட்டுறது அப்படின்றது வந்து நம்பிக்கையை வந்து கயிறு மேலே போகுதே, அல்லாஹ் மேலே போகலையே. அப்போ இது ஷிர்க்குங்கிற அந்த அடிப்படையில் வருது. அதாவது காரணமாக அமையக்கூடிய ஒன்றை அதுவே செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஷிர்க்கு தான். காரணத்தை மறுத்து ஒருவன் வாழ்ந்தால் அதுவும் இறைவனுக்கு பிடிக்காத ஒன்று தான். ஏன்னா இறைவன் வந்து இது ஆலமுல் அஸ்பாப், காரண உலகம்தான். எதுவாக இருந்தாலும் சரி தான், காரண அடிப்படையில் தான். நமக்கு வெளிச்சம் வேணும்னு சொன்னால் இந்த லைட்டு வேணும், என் குரலை எடுத்து அதிகப்படுன்னு சொன்னால் மைக்கு வேணும், இதெல்லாம் காரணம் தான். ஆனால் உண்மையில் வெளிச்சம் தருவது இறைவன் தான், இந்த லைட் அல்ல. உண்மையிலே என் குரலை அதிகப்படுத்துவன் இறைவன் தான், இந்த மைக்கும் அல்ல. இதுவெல்லாம் காரணங்கள். மழை பொழிகிறது, இறைவன் தான் பொழிய வைக்கிறான், மேகம் காரணம். இந்த மண் தானியத்தை தருது, இறைவன் தான் தானியத்தை தர்றான், மண் காரணம், அவ்வளவுதான். இறைவன் தான் என் பசியை அடக்குகிறான், உணவு காரணம். இறைவன் தான் என் தாகத்தை அகற்றுகிறான், தண்ணீர் காரணம். இதுதான் அடிப்படை நம்பிக்கை ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு. ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன், ஈமானுடைய ஃபர்தில் வல்கதிர ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹ், நடப்பவை நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் இறைவனுடைய நாட்டப்பெறாமல் நடக்கிறது. சப்ஜெக்ட் முடிஞ்சு, இறைவன் தான். இந்த சப்ஜெக்ட் வந்துட்டால் கயிறு கட்டினால என்ன பிரச்சனை? ஆனால் கயிறு கட்டினால பிரச்சனை இல்லை, அந்த கயிறை கட்டிட்டு அவன் என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறான் அதை வச்சு தான் பிரச்சனை இல்லைங்க முடிவு பண்ணணும். ஒன்றும் வேணாம், மாத்திரை ஷிஃபா கொடுப்பது இறைவன் தான், நான் மாத்திரை சாப்பிட்றோம். இந்த இடத்துல ஒரு நாத்திகவாதி அப்படி வச்சுக்கிறோம். சரி, நாத்திகவாதி என்ன நினைக்கிறாரு, என்னுடைய வியாதியை இந்த மாத்திரை தான் அகற்றுகிறது அப்படின்னு நினைக்கிறார்ல, ஷிர்க். இதே ஒரு இறை நம்பிக்கையாளர் மாத்திரை சாப்பிட்றாரு, இறைவன் என் வியாதி அகற்றுகிறான், இந்த மாத்திரை காரணமாக இருக்கிறது, தௌஹீத். மாத்திரை 2 பேர் தான் சாப்பிட்றாங்க, என்ன அடிப்படையில்? அதே போல் தான் கயிறு கட்டுறது, தாய்த்து போகிறதெல்லாம் என்ன அடிப்படையில் செய்கிறாங்கங்கிறது தான். அப்போ இப்போ நம்ம கேட்குறோம், இந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இந்த டாக்டரை போய்ட்டு வந்தோடனே எனக்கு ஃபீவர் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்படி சொல்லும் பொழுது உண்மையிலேயே அந்த டாக்டர் தான் அப்படின்னு ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு தான் சொன்னார்னா அது ஷிர்க்கு. இல்லை, அல்லாஹ் தான் இவர் காரணமாக இருந்தாருங்கிறது தான் சொல்கிறாருன்னு சொன்னால் தௌஹீது. அப்போ காரணிகள் எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் மூலங்கிறது அல்லாஹ் தான். ஆமாம், காரணங்கள் இருக்கணும். காரணத்தை மறுத்தா இறைவன் நியதியை மறுக்கிறார். இப்போ ஒரு ஆளுக்கு உடனே சரியில்லை, மாத்திரை சாப்பிடணும், மாத்திரம் எனக்கு சிவா கொடுக்குறது யார்? அல்லாஹ் தானே. மாத்திரை இல்லை, நான் ஏன் அந்த மாத்திரையை சாப்பிடணும்ன்றாரு. இறைவன் இது விரும்ப மாட்டான், ஏன்னா இறைவனுடைய நியதிக்க மாட்டோம். இறைவன் என்ன வச்சுருக்கான், உனக்கு வியாதியா, இந்த மருந்தை நீ சாப்பிட்ணும், அப்போ தான் சிவா கொடுப்பேன்னு இறைவன் வகுத்த நியதி, அந்த நியதியை ஒரு மீறாது. இப்படி தான் ஒவ்வொன்றுமே. சரி, இப்போ வாங்க நம்ம வருவோம். இப்போ இந்த தாயத்து போகிறது அப்படி தான். தாயத்து போடும் பொழுது திக்ருகள், துவாக்கள், அவைகளை வச்சுங்களாம். இந்த துவாக்கள் மூலமாக, இந்த திக்ரு மூலமாக அல்லாஹ் ஷிஃபா தர்றான், இந்த தாயத்து காரணமாக இருக்கிறது. அதுதான் இப்படி செய்வதற்கு ஆதாரம் உண்டா? உண்டு. சஹாபா பெருமக்களே செஞ்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க, திடுக்கிட்டு பயந்தால் ஓதுவதற்கு. இது எல்லாருக்கும் ஏற்படும், பெரியவங்களும் ஏற்படும், சின்ன பிள்ளைக்கும் ஏற்படும். சின்ன பிள்ளை அதிகமாக ஏற்படும், திடுக்கு பயந்துருவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை. அஊது பி கலிமாத்தில்லாஹி தம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ யஹ்லுரூன் அப்படிங்கிறது இந்த பிரார்த்தனை. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய பிள்ளைகள், விவரம் இல்லாத பிள்ளைகளுக்கு எழுதி தாயத்தாக கட்டி தொங்க போட்டார்கள். அபூ தாவூதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இது கூடாது, ஷிர்க்குன்னு சொன்னால் ஒரு சஹாபி எப்படி செஞ்சுருப்பாங்க? சில பேர் இதை வந்து வசனத்தோடு சொல்லுவாங்க, இது அடுக்கும் மொழியில், தாயத்து ஈமானுக்கு ஆபத்து அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா நம்மளும் சொல்லலாம், தாயத்து ஈமானுக்கு ஆயத்து அப்படின்னு சொல்லலாம். ஆயத்துன்னா அடையாளம். சரி, அது இருக்கட்டும். அப்படின்னு சொன்னால் இவங்க நம்பிக்கை தான். அப்போ சஹாபிகள் செஞ்சுருப்பாங்களா, இல்லை மற்ற சஹாபிகள் அனுமதிச்சிருப்பாங்களா? ஏங்க பாடம், இஸ்லாமிய பாடம் நான் புரிஞ்சதை விட சஹாபிகள் தான் அதிகம் புரிஞ்சிருக்கணும். 1400 வருஷத்துக்கு பின்னால் தான் நமக்கு இஸ்லாம் கிடைத்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா சஹாபா பெருமக்கள்.
அவங்க ஒன்று செய்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று எப்படி செய்வாங்க? அப்போ நம்பிக்கை தான். அப்போ திக்கரு செல்லலான்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல திக்கரு, அதைத்தானே எழுதி போடுறாங்க, அது கூடும். தாயத்து கூடான்னு சொல்கிறவங்க சம்மந்தம் இல்லாமல் ரஜீதை கொண்டு வருவாங்க. எப்போவுமே அப்படி தானே, குறுக்கு வழி. அதே போல் இதுலேயும் அப்படி தான். என்னென்னு கேட்டால் அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்குது, அதை தான் பொதுமக்களுக்கு சொல்லி ஏமாத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்க 10 பேர் வந்தாங்க. அவங்க சொல்லும்போதெல்லாம் ஒழுங்காக சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்குற மக்கள் தான் சரியாக புரியாமல் போயிடுறாங்க சில கட்டங்களில். வந்தாங்க 10 பேரும் இஸ்லாம் தெழுவதற்காக தான் வந்திருக்காங்க. ஹதீஸில் அப்படி தான் இருக்குது. அதில் 9 பேருக்கு களிமா சொல்லி கொடுத்துட்டாங்க, பையத்து பண்ணிட்டாங்க. ஒருவரை மட்டும் விட்டுட்டாங்க. மொத்தம் கேட்டாங்க, யார சொல்லலாம், 10 பேர் வந்தாங்க, 9 பேர் களிமா சொல்லி பையத்து செஞ்சு கொடுத்துட்டியல, ஒரு ஆள் மட்டும் விட்டுட்டியல. இப்போ நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் தாயத்து போட்டுக்கிறாரு. மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாயத்தை தொங்க போட்டுக்கிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். இந்த ஹதீஸ் அஹ்மதில் இருக்குது. இதை காமிச்சிட்டு பார்த்தீங்களா, தாயத்தை கட்டு ஷிர்க்குங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்கங்க, அவர் பையத்தை செஞ்சு கொடுக்கலங்க அவருக்கு. அப்போ கடைசியில் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஹதீஸில் இருக்குது, தாயத்தை அகற்றினார்கள், பையத்தை செஞ்சு கொடுத்தார்கள். அந்த ஹதீஸில் இருக்குது. பார்த்தீங்களா, அது ஷிர்க்கு. அது தாயத்தை கட்டின பிறகு தான் நபி ஸல்லல்லாஹு பையத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. இதை மட்டும் சொல்லிவிட்டு அதனால தான் அவங்க சொல்கிறாங்க தாயத்து கூடாதுங்கிறாங்க. ஏங்க கொஞ்சம் லேசாக உஷாராக இதை கவனித்தா போதும். இவங்க சொல்கிறது இங்கே சம்மந்தம் இல்லை. 10 பேர் இஸ்லாத்தை தழுவ தானே வந்தாங்க. அந்த 10 பேர் யார் இப்போ இஸ்லாத்தை அவள் யார்? எரி மறுப்பாளர்கள் தானே, காபிர்கள் தானே. காபிர்களாக இருக்கக்கூடியவங்க தாயத்து போட்டிருந்தா அவங்க குர்ஆனையும் திக்கரையும் சலாம் சொல்ல துவாயுமா எழுதி போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க இணை வச்சுட்டு தானே இருந்தாங்க, அவங்களுடைய தெய்வங்கள் தான் வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த தெய்வங்களுக்கு உண்டான வாசகத்தை எழுதி தானே போட்டிருப்பாங்க. ஷிர்க்கு தானே. எங்கள் காஃபிர் போட்டது கூடாது, அது ஷிர்க்குண்டு சலாசம் அங்கே சொன்ன ஹதீஸை எங்கள் முஸ்லீம்கள் போட்டதுக்கு கொண்டு வரீங்க. இப்படித்தான் ஏதாவது ஒன்றில் தேவைண்டா இல்லாத ஒன்று ஃபிட் பண்ணிக்கிறது, தேவை இல்லைண்டா இருக்கிறத கட் பண்ணுறது. இந்த ஃபிட் பண்ணுறது கட் பண்ணுறதுல அவங்க ரொம்ப தேய்ச்சி பட்டவங்க தான். அதுதான்